நீயே வாழ்வும் வளமும் உனது கொடைகள் அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள் பசிக்கும் உணவாவாய் பருகும் நீராவாய் சுவாசிக்கும் காற்றாவாய் சுகம் தரும் நல் விருந்தாவாய் பிரபஞ்சமே மகா சக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் போன வாரத்தோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. உடலில் ஏற்படும் புண்களும் வீக்கங்களும் அதற்கான காரணங்களும் தீர்வுகளும். சென்னையிலிருந்து சுந்தரம் சார் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு டவுட் செஷன் வச்சுக்கலாங்க. என்னென்ன டவுட் இருக்கோ நீங்க எல்லாமே கேட்டுக்கலாங்க. சார் டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் வேற என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். டைம் நிறையவே இருக்கு. முதல்ல சுந்தரம் சார் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் ஏதாச்சும் திருப்பி சொல்லிட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஆமா சார், லாஸ்ட் வீக் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுங்க சார். அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சுட்டா நல்லது. ஆமா சார். சரிங்க சார், கொஞ்சம் எல்லாம் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க சார், ப்ளீஸ். ஓகே, கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். ஓகேம்மா, நம்ம ஆக்சுவலா டாபிக் பாத்தீங்கன்னா வீக்கம் புண் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஸோ வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். அன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்லணும், அப்புறம் டைம் கிடைக்காத போயிடும். ஷார்ட்டா சொல்றேன். வீக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடுனால வரக்கூடிய வீக்கம், பிளட்னால வரக்கூடிய வீக்கம். அதாவது பிளட்டு தங்கனாலும் வீக்கமாகும், வெறும் திரவம் தங்கனாலும் வீக்கமாகும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் நோட்ஸ்ல போட்டிருக்கேன். திரவம் பொதுவா வலிக்காது, வெறும் வீக்கம் மட்டும் இருக்கும், பார்க்கறதுக்கு தெரியும், கண்ணில் பார்க்கும்போது வீக்கம். வேற பிளட்டு தேங்கி இருந்ததுன்னா, பிளட் அங்கே கட்டி இருந்ததுன்னா, பிளட்டால வேகமாக அங்கே மூவ் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நமக்கு அங்கே ஒரு அனலா இருக்கிறதோ, குத்துறா மாதிரி இருக்கிறதோ, வலிக்கிறதோ, வீக்கத்துல வலி இருக்கும். ஸோ வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணு. புண்ணுல நிறைய வகைகள் இருக்குது. நம்ம ஒரு செலக்டிவா நமக்கு ரெகுலரா வர்றதை பார்த்தீங்கன்னா, சுகர் அவங்களுக்கு காலில் ரத்த ஓட்டமும் அந்த ஃப்ளோவும் ஏர் ஃப்ளோவும் சரியா இல்லாத போது வரக்கூடிய புண்ணு, அது ஒரு வகை புண்ணு. அந்த புண்ணுக்கு நம்ம பொதுவாக ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னா, நாம காற்று, நீர் பிளஸ் நமக்கு மரம், இந்த மூலகத்தை தான் நம்ம தொட போறோம். அதுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக பாயிண்ட்ஸ் நான் பின்னாடி எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன். பிறகு விபத்து நடந்தா வரக்கூடிய புண்ணு. அந்த விபத்து நடந்தா வரக்கூடிய புண்ணுக்கு காற்று கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரணும். தோல்ல தான் நமக்கு தெரியுதுங்கிறதால ஸோ தோலுக்கு காற்றுக்கு வேண்டிய மூலகத்தையும் தொடரும். விபத்துன்னும்போது ஒரு அதிர்ச்சின்றதால இது மரத்தையும் நமக்கு பாதிக்கும். தீப்புண்ணை பொறுத்த வரைக்கும் காற்று மட்டுமே நம்ம கவனம் செலுத்தினா போதும் பொதுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாய் சீழாய் புண்ணாகும். ஒரு கட்டி இருந்திருக்கும், அந்த கட்டி உடைஞ்சிருக்கும், அது சீழ் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது புண்ணாகி சில நேரத்தில் ஆறாம இருக்கும். அப்போ நமக்கு காற்று மூலகமும் மண் மூலகமும் மர மூலகமும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய வரும். அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலரா தோல் நோய். இந்த தோல் நோயில உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் இருக்கு. நம்மளை பொறுத்திருக்கும் ஒரே விஷயம் தான் தோல் நோய். அது சோரியாசிஸா இருக்கட்டும், ரிங்கோமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு மெயின் காற்று தான். ஆனாலும் அதுல கூட என்ன சேர்க்கிறோன்னா, ரொம்ப நாளா அது இருந்தா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரிஜினல் சீன் சொல்லக்கூடிய ட்ரூ சீன் சொல்லக்கூடிய ஒரு சக்தியை நம்ம தூண்ட வேண்டி வரும். அதுக்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு சக்தியை தூண்ட வேண்டி வரும். வெளிப்புறத்துல இருந்து அதுக்கு கிருமிகள் உள்ள அந்த திரும்ப ஃபீல் ஆகாம தடுக்கிறத நமக்கு செய்ய வேண்டி வரும். ஸோ அதுக்கு நம்ம 3 இடத்துல பாயிண்ட் எடுப்போம்.
அதாவது யாங் சக்திக்குள்ள பாயிண்ட் எடுப்போம், இங் சக்திக்குள்ள பாயிண்ட் எடுப்போம், பிளஸ் காற்று சக்திக்கும் பாயிண்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கும்போது தான் நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். அது ஏன்னா சொல்லிட்டே இருக்கும்போது வேகமாக நமக்கு புரியாது அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளூடுக்கு வச்சுக்கிறோம். ஃப்ளூடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திரவம், அந்த திரவத்துக்கு வந்து நாம் பாயிண்ட் தொடுறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தான் தொடுறோம். ஏன்னா அங்கே வீக்கம் இருக்குது. வீக்கம் அந்த தசைக்கு வந்து சுருங்கி விரியும் தன்மை இல்லாமல் அங்கே சேர்ந்து இருக்கிற தண்ணி தடுக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்கிற தண்ணி அகற்றதுக்காக SP9 அங்க இருக்கிற சக்தியை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி விடணும். அது நியாயமா செய்திருக்கணும், அதுக்கு செய்ய போதுமான சக்தி இல்லை அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு சக்தி நாளத்துல கிளப்ட் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீன் 8 வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம். ஏன் கிளப்ட் உபயோகப்படுத்துறோம்னா, கிளப்ட்டுங்கிறது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி. இப்போ எப்படி வந்து நமக்கு தண்ணி மழை பெய்யும் போது வந்து ஒரு டேமுங்களை தேக்கி வைக்கிறோமோ, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோமோ, அந்த டேமை பொறுத்த வரைக்கும் அது நிறைஞ்சா மட்டும்தான் வெளியே வழியும். பொதுவாக இயற்கையாக அமைந்துள்ள ஒரு இடமா இருந்தா, வேலையா இருந்தா. இப்போ நம்ம அதில் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம் அதை. இப்போ டேம் கட்டி இருக்கிற மாதிரியும் அது டோர் திறந்துக்கிற மாதிரியும் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு, அப்போ அந்த SP8 தொடும்போது சாதாரண சேனல்ல விடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த வீக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமா வேகமா குணமாகும். அந்த ஸ்பிளீன் 9 நம்ம போடக்கூடிய பாயிண்ட் கூடிய அந்த நீர்த்தன்மையை வேகமா அகற்றிடும். பிளஸ் நம்ம வந்து K10 போடுறோம். K10 இருக்குன்னா கிட்னியும் வந்து சொந்த மூலகத்தை ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற நீரை வந்து கடத்துறதுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். அதுலயும் நம்ம என்ன பண்றோம், அந்த கிளப்ட் பாயிண்டான K5 உபயோகப்படுத்துறோம். ஸோ மேல தோலுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதால தோலி அதை சரி பண்ண வேண்டியது இருக்கிறதால தோலுக்கும் நம்ம என்ன பண்றோம், தட் இஸ் நம்ம எல்லா நேரத்திலும் வீக்கம் வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்குதுன்னா அப்போ ஸ்டாக்னேட் ஆகுது. அங்க ஒரு இடத்துல வந்து காற்று சக்தி முழுமையா அதை தள்ள முடியாத காரணத்தால நம்ம என்ன பண்றோம், லிவர் 8 கொடுக்குறோம். லிவர் 8 கொடுத்து அதனோட கிளப்ட் பாயிண்ட்டை சேர்க்கிறோம். ஸோ இந்த 3 செட்டும் போடும்போது மொத்தத்தில் 6 பாயிண்ட் வரும். இந்த 6 பாயிண்ட் போடும்போது வீக்கம் மிக மிக வேகமாக குறைஞ்சிரும். அது திரவம் சார்ந்த வீக்கமா இருந்தா வலியோ குத்தலோ இல்லாத வீக்கங்கள். இந்த வீக்கங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர் மூலகம் சாரக்கூடிய இடங்கள்ல தான் பொதுவாக வரும். எப்படி வரும்னா கால் முட்டி கை முட்டி அங்கதான் வரும். ஜென்ரலா வெரி ரேர்லி வரலாம், பட் ஒரு பொதுவான ஒரு வியூ அது. அதுக்கப்புறம் வீக்கம்ங்கிறது ரத்தத்தினால வரக்கூடிய வீக்கம், ரத்தம் தேங்கிறதுனால வரக்கூடிய வீக்கம். அந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குத்தும், வலிக்கும், அதே நேரத்தில் வீக்கமும் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா ஸ்பிளீன்ல தான் மேஜராகவே யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அங்க இருக்கிற ரத்தத்தை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளீனோட ஆக்டிவிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். அங்க ஒரு ஃபயரை நம்ம வந்து தூண்டி விடுறோம் ஹீட்னால. அப்போ ஸ்பிளீன் டு ஸ்பிளீன் 8 போடுறோம். அதே நேரத்தில் என்ன பண்றோம், பிளட் கனெக்டட் அப்படிங்கிறதால நாம வந்து எல்லா பக்கமும் போகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப இங்க என்ன பண்றோம், லிவர் டு லிவர் 6, அதாவது கிளப்ட் பாயிண்ட். அதே மாதிரி K2 K5. ஸோ இங்கெல்லாம் பாருங்க எல்லா இடத்துல கிளப்ட் கூட சேர்க்கிறோம். எதுக்காகனா ரொம்ப வலி இருக்குது, ரொம்ப நாள்பட்டது இருக்கு, மெதுவா போகணும், தானா போகணும் அப்படின்னா கண்டிப்பா போகும். ஆனா அது வரைக்கும் நம்மளால தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம வந்து வேகப்படுத்துறோம், வேற ஒண்ணு. இந்த வேகப்படுத்துறது எங்கெல்லாம் உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீக்கத்துக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு மூலகத்தையும் உங்களுக்கு தூண்டி விடணும் அப்படின்னா அந்த சக்தி நாளத்துல இருக்க கிளப்ட் பாயிண்ட் நம்ம வேகமா தூண்டும் பொழுது வேகப்படுத்தி விடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணை பொறுத்த வரைக்கும் சுகருக்கு உள்ள புண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மூலகம் ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும். ஒன்று கிட்னி அது வந்து தொந்தரவு பண்ணும் அந்த புண்ணு.
ரெண்டாவது ஸ்பிளீன், நம்மளோட ஜீரணத்தினால தான் வரக்கூடிய பிரச்சனை அது. அதனால ஸ்பிளீனு. அதுக்கப்புறம் லங்ஸ், ஏன்னா நம்ம ஸ்கின்ல அது எக்ஸிபிட் ஆகுது, எங்க வந்தாலும் எங்க வெளிப்படுதோ அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. அதனால ஸ்கின்னை நம்ம வந்து சொல்றோம். இப்போ என்ன நடக்குது இல்லைன்னா, சுகர்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டமக்கோட ஹீட்டு தான் வந்து பேசிக்கா வந்து இந்த சுகருக்கான மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்டமக் 41, அதாவது ஸ்டமக்ல இருக்கிற ஹீட்டை எடுக்கிறோம். ஸோ அதுக்காக ஸ்டமக் 41 போடுறோம். ஸ்டமக் 41 போட்டுட்டு ஸ்பிளீனுக்கு வந்து அந்த சோர்ஸ் பாயிண்ட்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறோம். ஏன்னா டபுள் எனர்ஜி அங்கே தேவைப்படுது. என்ன பண்ணுறேன்னா, ஸ்பிளீன் 3 வந்து பார்த்தீங்கன்னா மண் சக்தி உள்ள இடம், மண்ணு தான் பிளட்டு. ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறோம். பிளட்டு எக்ஸஸாக வந்த உடனே அதை ஃபாஸ்ட்டாக தள்ளுறதுக்கு ஸ்பிளீன் 8 லெஃப்ட் பாயிண்ட்டை போடுறோம். இங்கே K3லையும் திரும்ப வந்து K3யை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கிட்னி டேமேஜ், அதாவது இந்த அதிகமான சர்க்கரையை வெளியே தள்ளுறதுக்கோ கஷ்டப்படும் போது அதுக்காக K3யும் போடுறோம். K3 போட்டுட்டு UB66 போடுறோம். இங்க வந்து UB66 வந்து சொந்த மூலத்தை ஸ்ட்ரென்தன் பண்றோம், அவ்வளவுதான். UB66 போட்டு LU9 வந்து இது வந்து ஒரு அதுலயும் சோர்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர்னால வந்த புண்ணு ரொம்ப வேகமாக குணமாயிடும். அதுக்கப்புறம் விபத்துக்காக வர்றது, விபத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைக்கலாஜிக்காகவும் கொஞ்சம் பயம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும்ன்றதால நம்ம எப்பவுமே வந்து லிவர் பாயிண்ட்டையும் அங்கே சொல்கிறோம். அதனால லிவர் 1 போட்டுட்டு யூஸ்வலாக நமக்கு ஸ்கின்னுக்கு போட வேண்டிய LU9 LU8 போட்டுட்டு ப்ளஸ் இதில் வந்து காற்று ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்றதுக்காக இங்கே சோர்ஸ் பத்தாது, ஏன்னா விபத்துன்றதால காற்று எக்கச்சக்கமாக போகணுன்றதுக்காக பேக் ஷூட் பாயிண்டான UB13 UB42 அதனுடைய ஆன்மா பாயிண்ட்டையும் நம்ம தூண்டி விடுறோம். ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு அவங்க அந்த பயம் வந்து உள்ள தங்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப்புண்ணை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க காற்று மட்டும்தான். அதனால நாம என்ன பண்றோம், LU9 LU8 UB13 UB42 இது வந்து தீப்புண்ணுல ஒரு விசேஷமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப தீப்புண்ணு ஆனாலும் அங்க பிராணவாயு ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் ஏர் அங்க வந்து அது மேல படுற மாதிரி பார்த்துக்கிறோமோ அவ்வளவு வேகமா அது குணமாகும். அது கட்டி மூடுறதை விட, மருந்து போட்டு மூடுறதை விட புறக்காற்றுகள் அது மேல படப்படும், அதுவும் சுத்தமான காற்றா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதான் நாம என்ன பண்றோம். அந்த மாதிரி ஒரு வரும்போது யாராவது கையிலையோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி வச்சு அந்த காத்து அந்த இடத்துல படுற மாதிரி. இது வந்து ஜென்ரலா எல்லா புண்ணுகளுக்குமே உபயோகப்படுத்தலாம். தீப்புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா எந்த புண்ணுகளுக்குமே நமக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பிராணசக்தி, பிராண காற்று, சுத்தமான காற்று கிடைக்குதோ அவ்வளவு வேகமா நமக்கு வந்து ஹீலிங் ஆகிறத பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி உடைஞ்சி சீடாய் அது புண்ணாகி ஆறாம இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தோம்னா. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காற்று மண் மரம் மூணுத்தையுமே நம்ம உபயோகப்படுத்த வேண்டி வரும். அதில் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன், அதனால யாரும் யோசிக்க வேணாம். அதுலேயே இப்போ நோட் பண்ணுவாங்க. LU9 LU8 SP2 SP8 liver 1 liver 2 இது மட்டுமே வந்து உங்களுக்கு போடும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வரக்கூடிய தோல் இதில் எல்லாமே வந்துடும். சோரியாசிஸ் முதல் கொண்டு என்னென்ன டிசீஸ் உங்களுக்கு அதில் வந்து இன்புட் பண்ண முடியுமோ அது எல்லாமே போடலாம். ஸோ அந்த மேற்கண்ட பர்டிகுலராக சுகர் புண்ணு இல்லாமல், விபத்தில் வந்த புண்ணு இல்லாமல், தீ புண்ணு இல்லாமல், கட்டி உடைஞ்ச புண்ணு இல்லாமல் வரக்கூடிய மற்ற எல்லா தோல் நோய்களும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பியூர் அண்ட் பியூர் லங் காற்று. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோம், காற்றோட ஆன்மாவை தொடுறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி தோல் நோய்கள் சோரியாசிஸ்லாம் சொன்னால் ஒரு சிலருக்குலாம் ஒரு 5 வருஷமா இருக்கு, 4 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்குலாம் வந்து ஒரு சீசன்ல வருது, ஒரு சீசன்ல போயிடுது. ஆனால் வருஷம் பர்டிகுலர் சீசன்ல வருது,
அது எப்படியா இருந்தாலும் நாள்பட்ட நோயா இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரே ப்ரோட்டோகால் தான். இதை ஃபாலோ பண்ணலாம். LU9, LU8, UB13, UB42 இதெல்லாம் பேக்ல வரும். இதுல என்ன பண்றோம், இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்க்கிறோம். ஏன்னா இது நாள்பட்டது இருக்கிறதுனால ரொம்ப ஆழமா இது பதிஞ்சிருக்கும் அப்படின்றதால எல்லா இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய சக்தியை உடம்பால எடுத்தும் அதால குணப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு இது நம்ம புரிதலுக்கு வந்துடுறோம். ஏன்னா இவ்வளவு நாள் அது வருதுன்னா பாடி எந்தெந்த சுச்சுவேஷனும் மேனேஜ் பண்ணிருக்கோம். அங்க வந்து கிடைக்கக்கூடிய விதவிதமான சக்தி கிடைச்சும் அதுக்கு வந்து குணமாகலை அப்படின்னும் போது நாம என்ன பண்றோம், ட்ரூச்சின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சுத்தமான சக்தி. இந்த சுத்தமான சக்தி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு தீராத வியாதிக்கெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு விஷயம். அதுல ரொம்ப முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏறக்குறைய அமிர்தத்துக்கு ஈக்குவலா சொல்றாங்க சீன புத்தகத்துல. இதனுடைய குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான புத்தகத்திலேயே இருக்கு. அதையும் பர்டிகுலரா இது எதுக்காக மறைச்சு வச்சாங்கன்னு கூட சிலர்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு தான் இது இருக்குது. இது ஏன் இது இப்படி இந்த பாயிண்டை மட்டும் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசர்களுக்கு மட்டுமே உபயோகப்படுது, அவங்களோட அவசர தேவைகளுக்கு மட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நோட்ஸ் நான் படித்தேன். அப்போ அந்த ட்ரூச்சின்னு நம்ம சொல்லும் போது இந்த சக்தி எல்லா புத்தகத்திலும் என்ன பண்ணாங்க, CV17 அதாவது CV17ல மட்டும்தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஆனா CV17க்கு அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம உணவு சாப்பிட்டு அந்த உணவோட எசன்ஸ் முதல்ல பியூர் எசன்ஸ் ஆவியாகி அது நம்மளுடைய ப்ரீநேட்டல் செல்ஸ் கர்ப்ப சக்தி, அதாவது நம்மளுடைய பிறக்கும்போது சக்தியோட சேர்ந்து அது போய் காற்றோட கலந்து லங்ஸ் கீழே கலந்து அதுக்கப்புறமா அது வந்து இதயத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த CV17. இந்த CV17 என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பியூர் பிளட். இந்த பியூர் பிளட் என்ன பண்ணுதுன்னா மற்ற 2 விதமா அது பிரியுது. அதுலயும் முதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன பண்ணுது அது, அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ட்ரூச்சின் பண்ணிட்டு அது வந்து நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு கொடுக்குது. ராஜ உறுப்புகளான கிட்னி, லிவர், ஹார்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்குது, அதுக்கப்புறமா வந்து ஸ்பிளீனுக்கு எடுத்துக்குது. இப்படி வந்து அதுல கொண்டு போய் அதை வச்சுக்குது. இன்னொரு பார்ட் என்ன பண்ணுது, அதுல கொஞ்சம் தரம் குறைந்த ஒரு ட்ரூச்சியை என்ன பண்ணுது, நம்மளோட தோலுக்கு அடியில, அதாவது ஓவரால் ஹோல் பாடியில தோலுக்கு அடியில ஃப்ளூயிடு ஃபார்ம்ல அந்த ட்ரூச்சி போடுது. இந்த ஃப்ளூயிடு ஃபார்ம்ல திரவ ஃபார்ம்ல போறது தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் நமக்கு வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய கிருமிகள், அதாவது குளிர்னாலேயோ வெப்பத்தினாலேயோ கிருமினாலேயோ வைரஸ்னாலேயோ இதெல்லாம் தோல் வழியா போகக்கூடியதை அங்கேயே தடுத்து அங்கேயே கிளியர் பண்ணி அனுப்புற வேலை தான் இந்த ட்ரூச்சியோட வேலை. அங்கேயே அதை வந்து சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரூச்சியில தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் போகுது பாருங்க ஸ்கின்னு கீழே, இதுல தான் நாம போடுற நீடில் கம்யூனிகேஷனே கூட நடக்குது. ஸோ அக்குபஞ்சர் எங்க வேலை செய்யுது அப்படின்னா இந்த ட்ரூச்சியில இருந்து தான் நீங்க போடுற எல்லா பாயிண்ட்டுமே வேலை செய்யுது. ஸோ அதனால இப்போ இந்த ட்ரூச்சி 17ல என்ன நடக்குதுன்னா அங்க போன உடனே உள்ள போயிடுது, அவ்வளவுதான். அங்க பெருசா சேமிப்பு நடக்கிறது கிடையாது. ஆனா சேமிப்பு நடக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா K8UB59 அப்படின்னு ஒரு இடத்துல சேருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து K9GB35ல வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் K8லையும் UB59லையும் இருக்கிறது தான் உங்களுக்கு உங்களோட நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு போகக்கூடிய எசன்ஸ், அதான் தி பெஸ்ட் ஷி, நம்ம உடம்புல இருக்கிற பெஸ்ட் எனர்ஜி. அது இங்க ஒரு இடத்துல பாருங்க, நான் சொல்லும்போது ஒரு இடத்துல சீன்னு சொல்றேன், ஒரு இடத்துல ஃப்ளூயிடுன்னு சொல்றேன், ஒரு இடத்துல பிளட்ன்னு சொல்றேன். இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ட்ரூச்சி வந்து தனக்கு தேவையான நேரத்துல ஃப்ளூயிடாகவும் தனக்கு தேவையான நேரத்துல பிளட்டாகவும் மாறிக்கும். அதே மாதிரி பிளட்டும் தனக்கு தேவையான நேரத்துல சீயாகவும் ஃப்ளூயிடாகவும் மாறும். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு மாத்தி மாத்தி சொல்லும்போது குழம்பு வேண்டாம். உங்களுக்கு ட்ரூ சீன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ட்ரூ பிளட்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ட்ரூ ஃப்ளூன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். மூணுமே ஒண்ணுதான் ஏறக்குறைய. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த ஃப்ளூடு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே ஓடுற ஃப்ளூடை நம்ம என்ன பண்ணோம்,
CV17ல போய் தோலுக்கு கீழெல்லாம் போனதுக்கு அப்புறமும் முழுமையா சுற்றோட்டம் அடைந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி உறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகளுக்கு போனதுக்கு அப்புறமும் எஞ்சி நிக்கிறது சேர்க்கிற இடம் தான் இந்த K8UB59 சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் தேங்கக்கூடிய தி பெஸ்ட் சீப். K9 K35ன்றது தோல் முழுக்க சுற்றோட்டம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் எஞ்சி இருக்கிறத நிறைய இடத்துல வைக்கும். எப்படிலாம் வைக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எல்லா மண்மூலக பாயிண்ட்லயும் கொண்டு போய் பிளட்டை கொஞ்சம் வைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளஃப்ட் பாயிண்ட் சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் வைக்கும். அதில் வந்து ஒரு கலப்படமானதெல்லாம் கூட இருக்கும். குவாலிட்டி வந்து இவ்வளோ ஒரு ஃபைன் குவாலிட்டியாக இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் ஷூ பாயிண்ட் சொல்லக்கூடிய 13லேருந்து கீழே வந்து 23 வரைக்கும் எல்லா ஆர்கனுக்கு வைக்கக்கூடியதும் இருக்கும். ஸோ அது எல்லாம் மீஞ்சி எக்ஸஸாக இருக்கிறதுல தி பெஸ்ட் திங் இங்கே வைக்கும். அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நாள்பட்ட தோல் நோய்களை குணப்படுறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன சொல்லுவோம் பொதுவானா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நாள்பட்ட நோய்க்கு நம்ம சாதாரண சோர்ஸ் பாயிண்டான 3வது பாயிண்ட் சொல்லக்கூடிய எல்லா இன் சேனல்ல இருக்கக்கூடிய 3வது பாயிண்டான K3 SP3 liver 3 அதுல இருந்தே உபயோகப்படுத்தி சீயை உபயோகப்படுத்தி குணப்படுத்த முடிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. வேற வழியே இல்லைன்னும் போது இதையும் தொடலாம், எமர்ஜென்சிக்கு தொடலாம், நாள்பட்ட நோய்க்கு தொடலாம். இந்த டூச்சியை நீங்க கையை வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஆயுள நாமளே குறைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது சப்போஸ் நம்ம ஒரு 100 வருஷம் இருக்கோம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு 40 வயசுலயே ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது உயிரையே பிழைக்க மாட்டேன்ற இடத்துல அங்கிருந்து எடுத்து உபயோகப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ரொம்ப தாங்கவே முடியலன்றதுல உபயோகப்படுத்துறது. சின்ன சின்ன சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இதை தொடக்கூடாது அப்படிங்கிறது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஒரு ஐடியா. இதுல நீங்க வந்து என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நம்ம சொல்லலாம். ராஜலிங்கமூர்த்தி நீங்க பேசலாங்க. சார் சொல்லுங்க. ராஜலிங்கமூர்த்தி நீங்க பேசலாங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். நான் கேளுங்க. போன வாரமே கேட்டிருந்தேங்க சார். இப்போ அம்மாவுக்கு வந்து முட்டிக்கு பேக் சைட்ல வந்து வீங்கிக்குதுங்க சார். வீங்கி காலே மடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரைட் சைட்லங்க சார். ஆனா அது வந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதே வந்து லெஃப்ட் சைடு கால்ல வந்து கீழே குதிக்கால் வந்து வீங்கிக்குதுங்க சார். அந்த ஆங்கிள் பாயிண்ட் K3 பாயிண்ட் எல்லாம் வருது இல்லைங்க சார், SP5 K3 அந்த இடம் வந்து ஃபுல்லா வீங்கிக்குதுங்க சார். அங்கேயும் வந்து வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கையில வந்து ரைட் சைடு கை வந்து முட்டிக்கு மேலங்க சார், ஷோல்டர்ல இருந்து முட்டி வரைக்கும் வந்து வீங்கி அங்க வலி இருக்குங்க சார். இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? ரொம்ப சிம்பிள்மா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ளூயிடுன்னு ஒரு கணக்கு வச்சு ஒரு சிட்டிங் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல வந்து அவங்களுக்கு வலி இருக்குது அப்படின்றதால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வலி இருக்கிற இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிளட் பாயிண்ட்டை மட்டும் போடுங்க. அந்த SP2 SP8 லிவர் 2 லிவர் 6 K2 K5 லைனா சொன்ன பாருங்க, அதை முதல்ல ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இந்த வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்கன்னா வேற பிளட்டுக்கான பாயிண்ட் ஒரு நாளும் 3 நாள் கேப் போட்டுட்டு ஃப்ளூடுக்கான பாயிண்ட் ஒரு நாளும் போடுங்க. இப்படி ஒரு தொடர்ந்து போட்டுட்டே வாங்க. ஆனா முதல்ல வலியை குறைச்சிருங்க. உங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். அந்த ஃப்ளூயிட் பாயிண்ட்ல தான் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார். முட்டிக்கு அதை பத்தி பேக் நம்ம சைடுல கவலையே தான் கிடையாது. வந்து அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்கு வந்து இப்போ பெயின் இருக்குதுன்னா பிளட் பாயிண்ட் தான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரூச்சி பாயிண்ட் போடலாமாங்க சார்? தேவையில்லைங்க. தேவையில்லை. அதெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து இருக்குது. ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப படுத்தா இருக்கிறாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணலாம்னா அப்படி பண்ணலாம். பட் ஜெனரலா அவாய்ட் பண்ணுங்க. இதை முதல்ல பண்ணுங்க, இதுலயே சரியாயிடும். ஓகேங்க சார். இந்த ட்ரூச்சி பாயிண்ட் வந்து ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்ல மட்டும் தான் பண்ணுமாங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தாங்க முடியாத ஒரு எமர்ஜென்சி 1 நாள் 2 நாள் பண்ணலாம். அடிக்கடி பண்ண வேண்டாம்னு சொல்ல வரோம். ஓகேங்க சார். வேற டிசீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா? ஹீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்னதா தொந்தரவு வந்ததுன்னா அந்த தொந்தரவுக்கு உங்க மனசுல தோடக்கூடிய ஒரு பாயிண்ட் போட்டுட்டு
அதுக்கப்புறமா சரி. நீங்க வந்து இந்த K8 UB15 ஒரு முறை போட்டு அதை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணுங்க. ஒன்றும் ஒரு சரிங்க தடவை சார். போடுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான்லாம் எல்லா நீட்லையுமே உடம்புல போட்டு பார்த்துருக்கேன். ஒரு நாள் இல்லை 3 நாள் தொடர்ந்து போட்டுலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பெரிய ஓகே. தொந்தரவுலாம் ஒன்றும் வராது. அடிக்கடி யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவோம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஏன்னா நமக்கு இது இங்க ம். எனர்ஜி குறைஞ்ச உடனே அது என்ன பண்ண போகுது? திரும்ப நல்லா பசி எடுக்க போகுது, நல்லா சாப்பிட போறோம். ஒருவேளை மற்ற இடத்துல ரொம்ப குறைஞ்சிருந்தா. அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணும்? உங்களுக்கு SP3லயோ K3லயோ இருக்கிற ட்ரூச்சியை கொண்டாந்து நீங்க வச்சுக்கும். அதனால ஓகேங்க சார். இம்மீடியட்டா அது ஃபில் ஆகிக்கினே இருக்கும் அது. ஓகேங்க. இப்ப இந்த தொந்தரவு இல்லாம வேற ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கும் இந்த ட்ரூச்சி பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாமாங்க எஸ்மா, சார்? எஸ். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். தீராத நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து ட்ரூச்சியை தொடலாம். ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க. இப்ப ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம், பண்ணிட்டு திரும்ப 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 பண்றோம், நமக்கு ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகல, என்னன்னே புரியல அப்படின்ற வகையில ஒரு நாளைக்கு மட்டும் இதை போட்டுட்டு அதை மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பழையபடிக்கு வரலாம். ஆனா ஓகேங்க சார். தொட்ட உடனே மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகாது கூட. ஓகேங்க. ஓகேங்க சார். ஓகேம்மா. தேங்க்யூங்க சார். ராஜலிங்கமூர்த்தி நீங்க பேசலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நமக்கு ராஜலிங்கமூர்த்திங்க சார். இந்த போட்டோ இதுல அனுப்பிச்சேன், எப்படி அனுப்பிச்சு கரெக்டா தெரியலைங்க சார். உங்களுக்கு ஜூம்ல அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க சார். இதுலயும் கூட சேட்ல அனுப்பிச்சிருக்கிறேன். போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க சார். போட்டோ இப்ப பாக்குறது கஷ்டம். இன்னும் சொல்லுங்களேன் சும்மா. சரிங்க சார். அந்த குழந்தைக்கு இப்ப 18 வயசு ஆகுதுங்க சார். பாப்பா பொண்ணு ம். பிறந்த போது ஒரு 3 மாசத்துல வந்து மோதிர விரல்ல ஒரு கையில ரைட் சைடு கையில வந்து மோதிர விரல்ல லைட்டா கருப்பா இருந்ததுங்க. பிறந்த 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதுங்க. ம். அப்புறம் பிறந்த உடனே பிறந்த போது கையில கருப்பா இருந்துச்சு. சாரிங்க சார். அப்புறம் 3 மாசம் ஆன உடனே லைட்டா அந்த தோல் மேல கொஞ்சம் புண்ணு வர ஆரம்பிச்சதுங்க. அப்படியே ம். போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இப்போ உடம்பு ம். ஃபுல்லாவே ம். ஓ மை காட். போட்டோ வந்திருக்கு. ஓகே, ஓகே. இது இப்ப இருக்கிற இப்பத்தி சிச்சுவேஷனா இது? கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். இது இப்பத்தி இன்னைக்கு எடுத்த போட்டோவா இது? இது எடுத்து இப்போ ஒரு 6 மாசம் இருக்குங்க சார். ஆனா இப்பயும் இதே கண்டிஷன்ல தான் இருக்குங்க சார். இதே கண்டிஷன் தான் இருக்கு. ஒன்லி கையில மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க சார். கையில கால்லயும் கால் நகத்துல அந்த முகத்துல கூட ஒரு சில இடத்துல இருக்கும். கை ஆ, விரல்ல இருந்து இது வரைக்குமே இருக்குங்க சார். சரி. இது வயிற்றுல எரிச்சல் இருக்கா? இடுப்பு எரிச்சல் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சார். ஏதாவது இடிச்சுக்கிட்டா அந்த வலி அந்த மாதிரி தன்மை இருக்குங்க சார். ஓகே, 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 ஓகே. ஓகே. அப்ப எரிச்சல் இப்ப கிடையாது. இந்த ஆனா இது ஸ்ப்ரெட் ஆகுது. அதிகமாகிட்டு போதா? அதிகமாகலைங்க சார். அப்ப அதிகமானுச்சுங்க சார். ஒரு 8, 9 வயசு வரைக்கும் அதிகமா அப்படியே உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனுச்சுங்க சார். இப்ப அப்படியே ம். பரவிடுச்சுங்க சார். இப்ப அவங்க சித்த வைத்தியம் தான் பண்ணிட்டு ம். இருக்காங்க. மேல அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணா எந்த வலி எதுவுமே இல்லாம இருக்கும். எதுவுமே அப்ளை ம். பண்ணலைன்னா இந்த இப்ப புண்ணு மாதிரி தெரியுதுங்களா? ம். அது ம். அப்படியே மேல ஃபுல்லா அப்படியே பெரிய புண்ணாட்டம் மூடி அந்த இடத்துல இருந்து லைட்டா ஏதாவது ம். பட்டாவே ரத்தம் வர ஆரம்பிச்சிருங்க சார். ம். 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 இப்ப சித்த மருத்துவத்துல அந்த மருந்து தடவிக்கிட்டு இருக்கறனால அது அப்படியே இப்ப இருக்கிற மாதிரி கண்டிஷன்லயே இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். ஆனா சரி. அவளுடைய மைண்ட் எப்படி இருக்கு? பாப்பாவோட வில் பவர் எப்படி இருக்கு? அத பத்திலாம் ஏதாவது ஃபீல் ஆகி ரொம்ப டிஜெக்ட் ஆகி அந்த மாரி ஆகுறாங்களா? பேசியிருக்கிறேங்க சார். அதெல்லாம் எதுவுமே இங்க விரல் இருக்கு பாத்தீங்களா சார். இந்த 3வது விரல் மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா? புரியுது. இப்ப பார்த்தேன், காமி பார்த்தேங்க. இந்த விரல்ல தான் முதல்ல ஆரம்பிச்சதுங்க சார். ம். 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 அந்த விரல் அப்படியே இது மாதிரி தான் சார். இப்ப 2 கையிலயுமே ஆனா இது மாதிரி தான். இந்த கையில ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கையில கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப இது ம். காஞ்சு போன மாதிரி தெரியுதுங்க சார். இந்த மருந்து தொடவுனால அப்படி இருக்குதுங்க. ஆனா காயலிங்க. இதே ம். கண்டிஷன்ல தான் இருக்கும். மருந்து தொடர்றது 1 வாரம் விட்டாலும் மறுபடியும் இதே பழைய புண்ணு பெருசாக ஆரம்பிச்சிருங்க சார். சரி. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். நல்ல ஃபேன் காத்துல இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. கூட என்ன சரிங்க. பண்ணுங்க, நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நான் குடுத்தேன் பாருங்க. LU9, LE8, UB13, ஆமாங்க சார், ஆமாங்க சார். UB42. அது ஆமாங்க சார். கூடவே இந்த நம்மளோட ட்ரூச்சி சொன்னேன் பாருங்க. ஆமாங்க சார். அந்த ட்ரூச்சில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் போடுங்க. K8, UB15. முதல்ல வைட்டல் உள்ள இருக்கிற ஆர்கன்ல இருந்து அதுக்கு எனர்ஜி கிடைக்கட்டும். ஒரு ஓகே, 3 ஓகே. சிட்டிங். சரி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திருப்பி சரிங்க இந்த சார். தோலுக்கு கீழ போகக்கூடிய ஃப்ளூயிட சரி பண்றதுக்காக K9 GB35 ஒரு பாயிண்ட் குடுத்துருக்கேன் பாருங்க. அத போடுங்க. ஆமாங்க. சரிங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, கூடவே அவங்களுக்கு ஒரே ஒரு தடவ மட்டும் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அதுல அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த லிவரோட ஆன்மான்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா, அதையும் நீங்க வந்து தூண்டி விடுறது நல்லது. ஓகே, ஓகேங்க சார்.
நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லிவரோட அனுமானா வந்து BL47 BL18 தான் லிவரோடது. சரி அது ஒரு முறை மட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு வாரத்துல ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 நாள் பண்ணலாம். இல்ல ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னா வாரத்துல 1 நாள் தான் பண்ணணும். ஓகேங்க சார். இல்ல படிச்சிட்டு இருக்கிறேன், நான் முடிச்சோடனே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சார். இன்னும் பார்க்கல. ஓகே 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 ஓகே. இப்ப அது பண்ண 3வது ஒன்றும் வருஷம் பிரச்சனை போறேன் ஃபாலோ சார். பண்ணணும். படிச்சுட்டு ஓகே அவங்க என்ன பண்ண முதல்ல எந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கன்சிக்யூட்டிவா பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப் விட்டுட்டு வீக்லி ஒன்ஸோ வீக்லி டுவைஸோ அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ சார். ஏதாவது சந்தேகம்னா நான் கான்டாக்ட் பண்ணி. மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சுமலதா நீங்க பேசலாங்க. சுமலதா பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம். சார் இந்த சொறி சிரங்குலாம் சொல்லியிருந்தீங்களா சார்? இந்த தோல் சம்பந்தப்பட்ட இந்த ஆமா 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 பொடுகும் வந்து அதுலயே தான் வரும்லங்க சார்? ஏன்னா அதுதான் வந்து ஆமாமா நிறைய ஆமாமா பேர் தலையில வர சொல்றது. கொடுக்கும், அதே தான் காரணம். அதனால ஹேர் ஃபாலும் அதிகமாகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு எந்த ஆகும். மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க சார்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த தோல் நோய்க்கு கொடுக்கக்கூடியது மொத்தமே போடலாம். LU9 LU8 UB13 42 ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆமாங்க சார். அவங்களுக்கு மட்டும் அதை மட்டும் கொடுங்க. இந்த ஓகே ட்ரூச்சியில மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் கொடுங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. ஓகே சார். ட்ரூஷியில் எதுங்க சார்? K8லங்க சார்? ஓகே K8 UB59 ஒரு முறையும், நெக்ஸ்ட் ஓகே வீக்ல வரும்போது K9 GB35 ஒரு முறையும். ஓகே சார். பாடியை மட்டும் GB30. ஹீட் ஆகாம பார்த்துக்க சொல்லுங்க. தொப்புள்ள ஓகே வேணா சார். டெய்லி எண்ணெய் வச்சுட்டு படுக்க சொல்லுங்க. ஓகே ரொம்ப ரொம்ப ஹீட் நல்லா குறையும். சரிங்க சார். மற்றபடி நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு வந்தாங்க, பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு தலையில நல்லா ஹெட் மசாஜ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும். சரி ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். இந்த கிளட்ச் பாயிண்ட்னு சொல்றீங்களாங்க சார்? கிளஃப் என்னம்மா? பாயிண்ட் ஆமாம்மா சொல்றீங்களாங்க சார்? சொல்லுங்க. ஆமாம்மா. அதெல்லாம் எதுல தெரிஞ்சுக்கிறேங்க சார்? எந்த மாதிரி புக்ஸ்ல படிச்சா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க சார்? ஏம்மா, நான் உங்களுக்கு ஒரு ஆப் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். திருப்பி அந்த நம்ம மணிகண்டன் கிட்டோ இல்ல பாலாஜி சாரோட திருப்பி அப்லோட் பண்ண சொல்லுங்க. ஒரு ஆப் இருக்கு. அந்த ஓகே சார். ஆப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலுமே அழகா பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அது வந்து ஃப்ரீ ஆப் தான். குரூப்ல ஓகே போட்டு எப்ப நமக்கு பாயிண்ட் தொட்டாலும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அந்த ஆப் வச்சுக்கிட்டு பாருங்க, லொகேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே உங்களுக்கு சார். ஞாபகம் வச்சுக்கணும்லாம் ஒண்ணுமே அவசியமே கிடையாது. லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு சேனல்ல வந்து சக்தி இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம தேட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கிளப் பாயிண்ட். அப்படியும் ஓகே சக்தி திரும்ப கிடைக்கலையா, சோர்ஸ் பாயிண்ட். அப்படியும் திரும்ப சக்தி கிடைக்கலையா, பேக் ஷோ பாயிண்ட். அப்படியும் திரும்பியும் சக்தி கிடைக்கலையா, இந்த CV17 பாயிண்ட். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். அதுல எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும், பாருங்க. ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. பாலமுருகன் நீங்க பேசலாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் ஒரு இப்ப இந்த சூட்டு கொப்பளம் சொல்றோம்ல சார், சூட்டு கொப்பளம். ஆமா சொல்லுங்க. அந்த சூட்டு கொப்பளத்தை, அதாவது அந்த சூட்டு கொப்பளம் ஃபார்ம் ஆகி வருதுங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொப்பளம் அப்படியே அமிங்கிருது. அது வந்து பழுத்து உடைஞ்சதுன்னா வெள்ளையா ஒரு முளப்பு வெளியே வரும் சார். ஆனா அது வராம அப்படியே அமிங்கிருதுங்க சார். அது உள்ள வந்து வேற ஏதாவது நம்மள அந்த கட்டியானா லேசா சின்ன கட்டியா உள்ள இருக்கு, அது ஏதாவது பண்ணுமா சார்? நமக்கு பண்ணுமா பண்ணாதான்றது இல்ல, அந்த கட்டி வந்து கரைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீக்கத்துக்கு ரத்தத்துக்கு ஒண்ணு சொன்னோம் பாருங்க, ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 8 லிவர் 2 லிவர் 6 K2 K5. அது மொத்த செட்டும் போட்டீங்கன்னா ஒண்ணு கட்டி உடையணும், இல்லைன்னா கட்டி கரைஞ்சிடணும். ரெண்டு தான் நடக்குங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு உள்ள அந்த கட்டியாவே இருக்கவும் கூடாது, அதுவும் கரையணும். அது கரையத்துக்கு தான் உங்களுக்கு நம்ம ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 8 கொடுத்தனாலே கரைய ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கோங்க. அந்த வீக்கத்துக்கு முதல்ல கொடுத்துருந்தேன் பாருங்க, வீக்கத்துக்கு ரத்தத்தினால வரக்கூடிய வீக்கன்னு ஒரு செட்டு சொன்ன பாருங்க, அது நல்லா இருக்கும். ஆமா சார், ஆமா சார். அது ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 8 லிவர் 2 6 K2 K5 தொடர்ந்து 3 நாள் போடுங்க. அதுலயே போயிடுச்சுன்னா விட்டுடுங்க. ஒரு 10% 5% இருக்குன்னா மட்டும் 1 வீக் கேப் விட்டுட்டு போடுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் இன்னொரு டவுட். ஜெனரலா இது இல்லாம நீங்க இன்னொரு ஐடியா கூட பிசிக்கலா மேல பண்ணலாம்.
இந்த மாதிரி வீக்கத்தை எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரலா பாயிண்ட் தெரியல, யாருக்காவது போன்ல சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சாதாரணமா நம்மளுடைய எள்ளு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுமா, அந்த எண்ணெயை சூடுலாம் படுத்தக்கூடாது, சும்மா தடவணும், அவ்வளவுதான். சும்மா தடவிட்டு அதுல என்ன பண்ணும், லேசா கல் உப்பு வறுத்துக்கிட்டு சூடு தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தொட்டு காணிச்சு, அந்த எந்த இடத்துல வீக்கமோ, எந்த இடத்துல ரத்த கட்டியோ, எந்த இடத்துல வந்து தசை கூட கிழிஞ்சிருந்தா கூட சரி, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உத்தரம் கொடுத்தீங்கன்னா, காலையில சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 நாள் கொடுத்தாலே இந்த நீடிங் பண்ணாமே கூட அந்த மாதிரிலாம் வீக்கம் குறைஞ்சிருக்கிறத நாங்க பார்த்துருக்கோம். அதனால அது கூட பண்ணலாம். சரி சார். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து 10 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதாவது மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து எங்கேயோ இதாகுது, தடைபடுது. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டி மாதிரி இருக்கு, லேசா கட்டி மாதிரி இருக்கு, கரையணும் அந்த வெயின்ல அப்படின்றாங்க சார் டாக்டருங்க. இப்ப வந்து என்னன்னா, அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒரு மாசத்துல 1 தடவை 2 தடவை அவங்கள அறியாமையே சில மாதிரி அந்த ஃபிட்ஸ் மாதிரி கொஞ்சம் பண்றாங்க. இப்ப நான் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் என்ன பண்றேன்னா, இந்த லிவர் பாயிண்ட்ஸ் தான் மெயினா போடுறேன். லிவரும் இதுவும் போட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து அது இல்லாம மைண்ட் வந்து டோட்டலாவே டிஸ்டர்ப் சார். மேரேஜ் ஆகி டைவர்ஸ். அதனால அது இந்த GB34 அந்த ஒரு 2-3 பாயிண்ட் போடுறோம் சார். H7 DU20 எல்லாம் போடுறேன். இப்ப அந்த இது கரையறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரூச்சி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அதெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு ட்ரூச்சிக்கே வேலை கிடையாது. ஏன்னா அவங்க ஹெல்த்தியா இருக்கிறாங்க, மைண்ட் டிஸ்டர்ப் தானே தவிர, நீங்க இந்த ரத்தத்துக்கு சொன்ன பாருங்க ஒரு பாயிண்ட், SP2 SP8 liver to liver 6 K2 K5 போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுங்க, UB65 UB3 போடுங்க தலையில. ஒண்ணு வந்து UB3 தலையில வரும், அதாவது நெத்தி நேரு அந்த முடி வடுகு வர இடத்துல பக்கத்திலேயே வரும். UB3 3. சரிங்க சார். அதுக்கப்புறம் UB65 2 கால்லையும். சரிங்க சார். ஓகேங்களா? நீங்க GB பாயிண்ட்லாம் போறதெல்லாம் விட்டுட்டு GB20 ஆட் பண்ணுங்க 2 பக்கமும். GB20ங்களா? ஆமா. இது போட்டீங்கன்னா ஒரே சிட்டிங்லயே அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். சரி சார். இப்ப GB20 இது எல்லாமே 2 இடத்துல 2 பாயிண்ட் ரெண்டுமே போடணுமா சார்? 2 கால்லயுமே? ஆமா 2 பக்கம் போடணும். GB20 2 நீடில், UB65 2 நீடில், UB3 2 நீடில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு 6 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு போட வேண்டிய ஒரு 6 12 நீடில். நீங்க போடுற பாயிண்ட் கொஞ்சம் இப்ப போட வேண்டாம், ஏன்னா இதுவே 12 பாயிண்ட் ஆயிடுது. சரி. இது மட்டும் ஒரே ஒரு தடவை போட்டுட்டு அந்த ரிசல்ட்டை பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பிளட்ல இருக்கிற எந்த கிளாட்டா இருந்தாலும் UB3 ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும், GB20 ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரி சார். அதாவது பர்டிகுலரா வந்து பிரெயின்ல ஹெட்ல எந்த இஷ்யூ இருந்தாலும் சரி, சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐ நர்வ் வந்து சரியா வராம பிளட் வராம இருக்கிற இஷ்யூஸ்லாம் கூட இதுல சரியா இருக்கு. ஆக்சுவலா இது ONSA பாயிண்ட்ல வந்து UB3 வந்து A பாயிண்ட். நான் உங்களுக்கு அது புரியுமா புரியாதுன்றதுக்காக தான் நம்ம ஜெனரல் இதுலயே UB3ன்னு சொல்றேன். UB3 பாயிண்ட் போடுறது நல்லா இருக்கும். சரிங்க சார். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. ரித்தீஷ், நீங்க பேசலாங்க. ரித்தீஷ், நீங்க பேசலாங்க. சுமலதா, நீங்க கேளுங்க. சார் ஒண்ணுங்க சார், நகை சுத்தி வந்து கையில வருது இல்லைங்க சார், விரல்ல. இது பெரும்பாலும் அந்த ஆள்காட்டி விரல்லயே வருது இல்லைங்க சார், நகத்தை சுத்தி வருது. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார்? யூஸ்வலா இது வந்து ஆள்காட்டி விரல் அங்க வருதுன்றது தெரிஞ்சுப்பேன், மோஷன் ப்ராப்ளத்தோட சேர்ந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம கட்டி சீழ்க்கணும்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தோம் பாருங்க, LU9 LU8 SP2 SP8 liver 1 liver 2. ஆமாங்க சார். இந்த பாயிண்ட போட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல LI4 ஒண்ணு போடுங்க. LI4. ஆமா, நல்லா இருக்கும்.
ஓகே சார். அப்புறம் சார் இந்த கெண்டைக்கால் பிடிச்சிட்டு வலிக்குது இல்லைங்க சார் ஒரு சில புரியல, பல கெண்டைக்கால் நேரத்துல. பிடிச்சிட்டேன். ஆமா சார். அதாவது நைட் தூக்கத்துலதான் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க சார். அது நீங்க யூஸ்வலா யூபி 65ம் உங்களுக்கு வந்து ஜிபி 20 கொடுத்தாலே போதும், சரியாயிடும். 4 பாயிண்ட். சரிங்க சார். ஓகே. வேற ஏதாவது தண்ணி அதிகமா குடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் சொல்லலாங்க சார் அதுக்கு? இல்ல இந்த தண்ணி நீர் கம்மியா காய்கள். குடிச்சாதான் இழுக்கும். தண்ணி கம்மியா குடிச்சாதான் இழுக்கும். ஓ ஓ சரிங்க சார். ஓகே ஓகே. உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாகும் போது இந்த பிரச்சனை வருது. வருது, ஒரு சிலருக்கு வரும். ஓகே 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 ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். மணிகண்டன் சார் நீங்க பேசலாங்க. ஓகே மணிகண்டன் சார் மேடம். நீங்க பேசுறேன் பேசலாம். மேடம், பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, மணிகண்டன் பேசுறேன் ஐயா, சென்னையிலிருந்து. சொல்லுப்பா. வணக்கம். ஐயா இப்போ இந்த வெண்புள்ளிகள்னு சொல்றாங்க ஐயா, இந்த நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல, உடம்புல எல்லாம், கையில எல்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து கடிகளோட அது டெக்னீஷியன் தான் இது மாதிரி வருது. பட் இதுக்கெல்லாம் என்ன நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் சீக்கிரமா? இப்ப நாங்க தோல் நோய்க்கு பாயிண்ட் கொடுத்தோம் பாருங்க. அந்த பாயிண்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு சக்தின்னு சொன்ன பாருங்க, ட்ரூச்சிலேயே வந்து K9GB35 அது கொடுத்துட்டு CV17 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். சரிங்க. சரிங்க. அதாவது பாயிண்ட் கரெக்டா சொல்லணும்னா LU9, LU8, UB13, UB42 போட்டுட்டு CV17 போட்டு K9GB35 சேர்த்து போடணும். ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடுங்க. ஓகேயா. ரெண்டு பக்கமும் போடணும். ரெண்டு பக்கமும் போடணும். தேவைப்பட்டா உங்களுக்கு வாய்ப்பு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிடைச்சாங்கன்னா அவங்க உங்களாண்ட வந்து பர்சனலா நீங்க சொல்றத அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா இதுக்கு ஆக்சுவலா ஒரு மருந்து இருக்கு, ஆர்சனிக் சல்பரிக் பிளேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோபதிக் மெடிசன் இருக்கு. நிறைய பேருக்கு அது கியூர் பண்ணிருக்குது, கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிருக்குது. இதோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா நாம மருந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால நீங்க ஒரு வியூ இந்த மருந்து அவங்க இது மருந்து நான் கேள்விப்பட்டேன் சார், இதுவும் கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டா நிறைய பேர் கொடுப்பாங்க. ஹோமியோபதிஸ்ட் எல்லாம் ஜென்ரலாவே அப்படி ஒரு பிளெக்சிபிளா தான் இருப்பாங்க 90%. ஸோ ஹோமியோபதிக் மெடிசனோட சேர்த்து இது பண்ணலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும். சரிங்கய்யா. ஐயா இன்னொரு டவுட்யா, கடைசியா இது வந்து காமனான டவுட்யா. இப்போ வந்து நம்ம 2 காலு 2 கை உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா மெரிடியன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து ஒரு கால் இல்லாம இருக்கும், 2 காலுமே இல்லாம இருக்கும். அப்புறமா ஹேண்டிகேப் இருப்பாங்க, ஊனமுற்றோர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் எப்படியா நம்ம இது பண்றது? நார்மலா உள்ளவங்களுக்கு கரெக்டா நம்ம சொல்லுங்க. அதுக்காக தான் நாம வந்து சின்னதா அப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு ஒய்என்எஸ்ஏன்னு ஒரு இருக்கு. அதாவது தலையில மட்டுமே ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றது. ஸ்கல் சொல்லுவாங்களா அது மாதிரி? ஒய்என்எஸ்ஏ அதாவது எமமோட்டோ நியூ ஸ்கேல்ப் அக்குபஞ்சர்னு பேரு. அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், அது போகவே வேண்டாம். எப்போ உங்களுக்கு வந்து கால்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு கால்ல போட வேண்டியதா இருந்தா உங்களுக்கு கையில கூட போடலாம், அதே பாயிண்ட். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. இது ஒரு வகை. இன்னொரு வகை நீங்க இதுலதான் எனக்கு பண்ண முடியாது அப்படின்னா பின்னாடி முதுகெலும்பு இருக்கு பாருங்க, படுக்க வச்சுட்டு. இப்போ முதுகெலும்புல உங்களுக்கு எல்லா சேனலுக்குமே வந்து பேசிக் பாயிண்ட் இருக்குது. எப்படி பாத்தீங்கன்னா லங்ஸுக்கு வந்து ஆரம்பிக்கும் பாருங்க, லங்ஸுக்கு வந்து 13, லிவருக்கு வந்து 18, பிஎல் அதாவது யூபி சேனல். ஆமா ஆமா ஆமா, அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். நன்றி. அந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கிறோம், அதனால தான் சொல்றேன். ஏன்னா அது ஈஸியா பண்ணலாம், வேலையும் செய்யும். சரிங்கய்யா. ஓகே ஓகே. ரிதீஷ் நீங்க பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட்ல தான் மேம் இருக்கு சார். இப்பதான் கேக்குது மேம், பேசுங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இல்ல சார், ஃபேஸ்ல வந்து எப்பவுமே வந்து கட்டி வந்துட்டே இருக்கு சார். அதுவும் வந்து ரொம்ப பெருசா வருது. வந்ததுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். பிளட்டோட வந்து சீடோட சேர்த்து அதை உடைச்சி தானா பழுக்க வச்சு வரும். அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் அதை கீறி உள்ள இருக்க பிளட்டை எடுக்கிற மாதிரிதான் இருக்கு சார். அது
எப்படி பார்த்தா 2 months ஒன்ஸ் வந்து அவருக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு அது. அதுவும் ஃபேஸ்ல மட்டும்தான் சார், பர்டிகுலரா ஃபேஸ்ல மட்டும்தான் சுத்தி சுத்தி வரும். கண்ணை தாண்ட, இந்த காது ஓர கீழே, இந்த நெத்தி புருவத்துக்கு மத்தியில. ஆனா வந்தா ரொம்ப பெருசா வரும் சார். அது அவர் வேற சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்காரு. சோ அது பார்க்கவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அவர் சேல்ஸ் சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவருக்கு மெயினா வந்து ஹீட் தான். ஸ்ப்ளீனும் லிவரும் ஹீட் ஆனா இந்த மாதிரி வரும். ஓகே சார். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் முதல்ல ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து அந்த திரவம் கட்டிக்குன்னு சொல்லிட்டு ரத்தத்தில் கொடுத்தோம் பாருங்க, SP2 SP8 லிவர் டு லிவர் 6K to K5 முதல்ல போட்டு இப்போ இருக்கிற இஷ்யூலாம் கிளியர் பண்ணிட்டு ஓகே சார். அதுக்கப்புறம் கட்டியே இல்லைன்னா கூட அவருக்கு கொஞ்ச நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு ஸ்ப்ளீன் டூவும் லிவர் டூவும் போடுங்க. ஃபர்தரா கட்டி வராத பார்த்துக்கங்க, ஹீட் ஆகாம பார்த்துக்கங்க. நைட்ல படுக்கும்போது கம்பல்சரி தொப்புல வந்து விளக்கெண்ணையோ எண்ணெயோ வச்சுட்டு படுக்க சொல்லுங்க. முடிஞ்சா நைட்ல ஒரு முறை கம்பல்சரி குளிச்சுட்டு படுக்க சொல்லுங்க. தண்ணி நல்லா தாராளமா குடிக்க சொல்லுங்க. இது ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு திருப்பி ஃபர்தரா வராது. ஆனா முதல்ல செட்டு போட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நல்லா ஆனதுக்கு அப்புறமும் கூட வெறும் லிவர் ஹீட்டையும் ஸ்ப்ளீன் ஹீட்டையும் குறைக்கணும். அதுக்கு லிவர் டு ஸ்ப்ளீன் டூ போட்டு கொஞ்ச நாளைக்கு குறைச்சிட்டு, ஆனா பட் எண்ணெய் வைக்கிறது டெய்லி ஆரம்பிக்கிற சொல்லுங்க, குளிக்கிறது உடனே ஆரம்பிக்க சொல்லுங்க. அதிகபட்சம் ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டா சரியாயிடும், திருப்பியும் வராது. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் இன்னொன்னு சார், இந்த உடம்பு வந்து இந்த முதுகு வந்து அரிச்சுட்டே இருக்கு. கை கால்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த வெயில் டைம்லாம் வருது இல்ல சார், அப்போ பாடியில வந்து உடம்பு அரிச்சுட்டே இருக்கு. இப்ப நான்வெஜ் எதனா சாப்பிடுறாங்க அப்படின்னா கூட உடம்பு அரிக்குது. எதனா ஃபுட்டு ஒத்துக்கலையா இல்ல அது என்ன ரீசன் தெரியல, உடம்பு வந்து அரிச்சுட்டே இருக்கு. நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டுது. குளிச்சுட்டு படுத்தாலும் 2 வேளை 3 வேளை குளிச்சுட்டு பார்த்தாலும் அந்த பாடி ஹீட் வந்து அந்த அந்த இது வந்து நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. நைட் எல்லாம் ஓவரால் நைட்டு தூங்குறதே இல்லை சார். ஓகே, அப்படியா இருந்தா அதுக்கு என்ன பண்ணா லிவர் டூவும் LU10 போடணும். ஓகே சார். லிவர் டூவும் LU10 முதல்ல ஒரு கண்டினியூஸா 3 நாள் ஒரு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வீக்லி ஒன்ஸ் போடுங்க. அது பியூர் அண்ட் பியூர் வந்து உங்களுக்கு லிவர் ஹீட் தான் அதனுடைய பின்னாடி பேக் ஷூ பாயிண்ட்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஹேமா நீங்க பேசலாங்க. ஹேமா பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க சிஸ்டருக்கு கழுத்து வலி இருக்கு. நேரா நடக்கணும், லெப்டோ ரைட்டோ திரும்பினா கழுத்து தலை சுத்துது. அங்க இது அலோபதி பார்த்தப்ப தலைக்கு ரத்தம் சரியா போகல அப்படிங்கிறாங்க. அது அது என்ன பண்ணுங்க சார்? முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரே தடவையில சரி பண்ணிக்கலாம். UB65 UB3 GB20 நல்ல செட்டு. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து சர்வைக்கல் UB65 UB3 GB20 6 நீடில் போடுங்க. அப்போ மெதுவா நல்லாவே கழுத்தெல்லாம் திருப்ப முடியும், நல்லா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் சார், இடுப்பு பிடிப்பு இருக்கு. இடுப்பு பிடிச்சிருச்சு ஒரு 5-6 நாளா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணு, அந்த பக்கம் லேசா வீக்கமாவும் இருக்கு பிடிச்சுக்கிட்ட பக்கம். அப்பனா உங்களுக்கு ஸ்ப்ளீன் 2 ஸ்ப்ளீன் 5 ஸ்ப்ளீன் 8. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பூங்குழலின் மேம் நீங்க பேசலாங்க. பூங்குழலி நீங்க பேசலாங்க. வணக்கம். வணக்கம் மேம் பேசுங்க. என்னோட பேரன் 18 வயசு ஆகுது சார். அவனுக்கு வந்து இந்த காலர் ஷர்ட் காலர் வர இடத்துல கட்டி வந்துச்சு. அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணியாச்சு. ஆனா அது ஒரு வடு மாதிரி அப்படியே தளன்னு ஒரு தக்காளி பழம் போல அந்த வடு இருந்துகிட்டே இருக்கு. அது சில சமயம் வலிக்குதுன்றான். ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 4 years ஆயும் அது சரியாகலையா? அந்த வடு போகவே இல்லை. ஆனா அங்க வலிக்க செய்யுது. எப்பனா ஒரு சமயம் வலிக்குதுன்றான். ஓகே, பட் வலிக்கிறது வந்து எப்படி குத்துற மாதிரி இருக்காமா, சும்மா ஒரு நாகிங் பெயின் மாதிரி? இல்ல, அந்த சட்டை படுறது கூட முடியல அப்படின்றான். ஓகே 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 ஓகே. அப்பனா அவருக்கு முதல்ல என்ன பண்ணுமா, வெறும் ஏர் பாயிண்ட் மட்டும் போட்டா போதும். LU9 LU8 போட்டுட்டு எழுதிக்கங்க.
BL13, BL42 ம் and BL47. சரி ஓகே சார். இந்த BL47 போட்டாதான் உங்களுக்கு 4 படம் இருக்கிற ரொம்ப ஆழமா இருந்த அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாலே இதுக்கு வந்து எத்தரல் ஆன்மா அப்படின்வாங்க. அதாவது இது வந்து அங்க டீப்பா போய் பதிஞ்சிருக்கிறதால அந்த மாதிரி பதிஞ்சது எல்லாமே வந்து தூக்கி போட்டுருவோம். BL47 ஞாபகத்தில் போடுங்க. சரிங்க சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. நந்தினி மேம் நீங்க பேசலாங்க. சார் என்னுடைய அங்கிளுக்கு வந்து 73 நவ். கொரோனாவது வந்து செகண்ட் கேக்குதுங்களா சார்? கேக்குதுமா. கொரோனா செகண்ட் வேக்சின் போட்டதுல இருந்து அவங்களுக்கு அந்த ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அரிப்பு ஏற்பட்டு கருப்பாயிடுச்சு, அப்படியே தார் மாதிரி கருப்பாயிடுச்சு. கை காலெல்லாம் கூட கருப்பு கருப்பா, ஆர்ம்ஸ்ல முட்டி கீழெல்லாம் ரொம்ப கருப்பு கருப்பா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகல. அப்புறம் தான் கொஞ்ச நாள் மட்டும் அக்குபஞ்சர் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண முடியல, அவங்களால போக முடியல. இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்? பாயிண்ட் நீங்க போடுவாரா? போட்டுக்கீங்களா? போட முடியுமா? நான் போடுறேன் சார், நான் போய் போடுறேன். ஓகே. LU9, LU8, ஓகே சார். SP3, SP8 ஓகே சார். and BL44 பேக் ஷோல வரும் பின்னாடி 44 போட்டுட்டு K9 GB35 போடுங்க. 72 தானே ஏஜ் போடுங்க. K9 GB35 அந்த ட்ரூ சிப் பாயிண்ட். ஓகே சார். ஓகே சார். ஓகே, இது மட்டும் போடுங்க. BL14 போடுங்க. அது வந்து உங்களுக்கு BL44 வந்து இது வந்து ஸ்பிளீனோட ஆன்மா. அதாவது இது வந்து ஸ்பிரிட்னும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தடுப்பூசி அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ஸ்பிளீன் வந்து அது மெமரியில வச்சுக்கோங்க. அது கூட டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மெமரியை நம்ம ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்பிளீன் 49 நாட் 44 49. ஓகே சார். பாத்துக்கோங்க 49. அதாவது BL49. ஓகே. BL44 சொன்னேன் இல்லையா? 44 கிடையாது, 49 அது. 49. ஓகே சார். ஓகேமா? ஓகே சார். BL14 உண்டா சார்? இல்ல, BL 49 மட்டும்தான். ஸ்பிளீன் 3, ஸ்பிளீன் 8, LU9, LU8, K9, GB35 அது மட்டும் பாருங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. மணிகண்டன் சார் நீங்க பேசலாங்க. மேடம் நான் பேசிட்டேன் மேடம். ஓகே சார், மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல மேம் அது வராது. ஓகே. ராஜலட்சுமி மேம் நீங்க பேசலாங்க. என்னடாமா ஹலோ எப்படா ரேட் மேம். ஓகேயா? ஹலோ மேம் பேசுங்க மேம். சார், இந்த இப்போ ஆன்மா புள்ளின்னு சொல்றீங்க சார், மண்ணீரல்ல அப்புறம் ஒவ்வொரு ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்குதுங்க சார். அது எனக்கு புதுசா நான் கேள்விப்பட்டேன். அதான் ரொம்ப ஈஸியா இப்பவே கூட சொல்றேன், எல்லாருமே எழுதிக்கங்க. சரிங்க சார். ஒரு ராஜ உறுப்புகளுக்கும் அதனுடைய பேசிக் ஒரு ஆன்மா புள்ளின்னு ஒண்ணு வந்து நம்மளோட அக்ரிபஞ்சர்ல இருக்குது. சரிங்க சார். அவங்க என்ன பண்றாங்க, இந்த உறுப்பு உங்களால அங்க இருக்கிற சக்தியை கொண்டு இயங்க முடியலனாலோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியை அதால ரெசீவ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் அதனோட கான்செப்ட். ஸோ அப்போ அதனோட ஆன்மா பாதிக்கும் போது அங்க பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி இது ரிசீவ் பண்ண முடியாததால இதால வந்து இருக்கிற சக்தியை கொண்டு உடம்புக்குள்ளவே இருக்கிற சக்தி கொண்டு மாத்தி அதாவது வயிற்றுல இருக்கிற சக்தி எடுத்து நுரையீரலுக்கு எடுத்துக்கிறது, நுரையீரலுக்கு இருக்கிற சக்தி எடுத்து எப்படி நான் வந்து பிளட் வந்து சீயா மாறும், சீ வந்து எசன்ஸா மாறும், எசன்ஸ் வந்து ஃப்ளூடா மாறும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அங்கங்க ஷேர் பண்ணிக்கும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க டைரக்டா டச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எடுத்துக்கும். அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா 5 மூலகத்துக்கு நான் பாயிண்ட் சொல்றேன். நெருப்பு அதாவது காற்று மூலகத்துக்கு ஆன்மா புள்ளி வந்து 42 BL42 எல்லாமே முதுகுல தான் வரும். ஓகேங்க சார். பேக் ஷூ பாயிண்ட் மட்டும். ஓகேங்க. பேக் ஷூ பாயிண்ட் BL42 வரும். லிவருக்கு வந்து BL47,
BL47. ஓகேங்க சார். கிட்னிக்கு வந்து BL52. ஓகேங்க சார். ஹார்ட்டுக்கு வந்து BL44. ஓகேங்க சார். ஸ்ப்ளீனுக்கு வந்து BL49. இது எல்லாமே வந்து பிஎல்ன்றது பிளாடர் யூபி பாயிண்ட் தான் இப்படி இன்டர்நேஷனல்ல பிஎல்னு சொல்லுவாங்க. அதனால பிஎல்னால ஒன்று தான் யூபினால ஒன்று தான் பார்த்துக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்குலரியா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஆன்மா பாயிண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்படின்னா, சப்போஸ் லங்ஸ்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னா அவங்க அப்பப்போ வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு மாதிரி துப்பிச்சு அழுவுறது. அதே மாதிரி உதாரணத்துக்கு உங்களுக்கு லிவர் பாயிண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்தா ஏதோ நான் பார்த்தேன் அப்படி போகுது இப்படி வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப தன்னம்பிக்கை இத்தனைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்து எல்லாமே இல்லைனாலும் அது எப்படி வந்து வில் பவர் குறையுது அப்படின்றது வந்து இந்த கிட்னியோட பாயிண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்மாக்கள் பாயிண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது வந்து போடுறதால தப்பு ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து எங்க எனர்ஜி எல்லாம் பெருசா நமக்கு நஷ்டம் ஆகாது. இன்ஃபேக்ட் பிராங்கா சொன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற எனர்ஜியை நமக்கு ஈஸியா எடுத்து கொடுக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு பர்டிகுலர் சேனல்ல தான் ப்ராப்ளம் இருக்குது. ஆனா அந்த சேனல்ல நான் வந்து டீல் பண்றேன், டீல் பண்ணா ரிசல்ட் வரல அப்படின்னும் போது நம்ம இங்க தான் யோசிக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். இது எல்லாமே வந்து இன்பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கும் இல்லைங்க சார்? 5 புள்ளி மட்டும். ஒவ்வொரு சேனல் ஓகே, ஒவ்வொரு மூலகத்துல இருந்தும் இன்ல மட்டும் இருக்கிற. ஓகேங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். ஓகே. பாலகிருஷ்ணன் சார், நீங்க பேசலாங்க. மணி ஆகுதுமா, பாத்துக்கணுமா? ஆமாங்க சார். 2 பேர் மட்டும் இருக்காங்க சார். சார் கொஞ்சம் குயிக்கா கேட்டுருங்க சார் டவுட்ட. சார் இந்த வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரி இருக்குங்க சார். அது கொஞ்சம் முடிச்சா இருக்கு சார். லெஃப்ட் சைடு கால் மட்டும் இருக்குங்க சார் அந்த மாதிரி. பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் UB65, UB40, லிவர் 3, GB20. அப்புறம் ஜிபியில வந்து உங்களுக்கு சொந்த மூலகம். ஜிபியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்மளுடைய மரப்புள்ளி GB41 போடணும். சரிங்க சார். இது மட்டும் போடுங்க, ரெகுலரா போடுங்க. அதான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முதல்ல வந்து ஒரு நாள் 3 நாள் தொடர்ந்து போடணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடணும். அவங்களுக்கு கூட நீங்க வந்து இந்த எண்ணெயை தடவிட்டு அந்த லைட்டா தாங்குற அளவுக்கு உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். ஆனா தாங்குற சூடு தான் இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா ஒத்தடம் கொடுக்க கூடாது, எதுக்கா இருந்தாலும். சரிங்க சார். 5 minutes. வேணா காலைல ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை கொடுக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். சார் இப்போ எங்க வீட்லைங்க சார் கொஞ்சம் இந்த ரைட் சைடு ஃபேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குங்க சார். கொஞ்சம் ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சிருக்கு சார் 2 மாசத்துக்கு முன்னாடி. அந்த மூக்கு பக்கத்தில் தொடும்போது என்ன அப்படியே கூச்சமா இருக்குது, அப்புறம் அரிக்கிற மாதிரி இருக்குங்க சார். இந்த கண்ணுக்கு பக்கத்துல இப்ப நெத்தியில அந்த ரைட் சைடுல மட்டும் அப்படியே கொஞ்சம் எரிச்சல் ஆற மாதிரி அப்படியே பிக்கிற மாதிரி இருக்கு சார் கொஞ்ச நேரம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பூச்சி கடிச்சு சார். அப்புறம் ஒரு இடையில 1 மாசம் நல்லா இருக்கு சார். இப்போ ஒரு 10-15 நாளா மறுபடியும் ரிப்பீட் ஆகுது சார் அந்த மாதிரி. சரி, லார்ஜ் இன்டெஸ்டைன் 4, லார்ஜ் இன்டெஸ்டைன் 7, LI7, LI4, UB65, UB3. சரிங்க சார். இது மட்டும் போடுங்க, நல்லது சொல்றேன். சரிங்க சார். ஒரு 3 தடவை போடும்போதே சரியாயிடும் சார். சரிங்க சார். அப்புறம் இப்போ இந்த ரைட் சைடு கை வந்து மரத்து போன மாதிரி இருக்கு சார். ஒரு 4-5 நாளா ஃபீவர் வந்து சார் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. அப்புறம் சளி இருமல் இருக்குது. இப்போ ஒரு 5 நாளா கை அப்படியே மரத்து போன, உள்ளங்கை மட்டும் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்குங்க சார். ரைட்டா லெஃப்ட்டுங்களா? ரைட்டுங்க சார். ரைட் சைடு. அவங்களுக்கேவா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே, நீங்க இது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, LU9 போடுங்க, LU6 சேர்த்து போடுங்க. சரிங்க சார். வேற எதுவும் வேண்டாம். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ. சொன்ன பாயிண்டோட சேர்த்து LU9ம் LU6ம் போடுங்க. ஒன்னு வந்து யுவான் சோர்ஸ் பாயிண்ட், இன்னொன்னு கிளெஃப்ட் பாயிண்ட். கொஞ்சம் எனர்ஜி வேகமா படுத்துறோம், அவ்வளவுதான் லங்ஸ் சேனலுக்கு. சரிங்க சார். சார் அந்த வெரிகோஸ் விட்டு UB46 இன்னொரு 2 பாயிண்ட் என்ன சார்? UB40, UB65, UB3. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். போதும். சரிங்க சார். ஜெயந்தி மேம்
கொஞ்சம் குயிக்கா உங்க டவுட் மட்டும் கேட்டுக்கோங்க மேம். முடிக்க சொல்லுங்கம்மா. டைம் வணக்கம் ஆயிடுச்சுங்க மேம். சார். இந்த ஒரே டவுட்டோட முடிச்சுக்கலாங்க. அப்படி யாராவது வணக்கம் சார். கேட்கறதா அது ஒண்ணா அந்த குரூப்ல போட சொல்லுங்க, நம்ம பண்ணுவோம். ஓகே, இது சொல்லுங்கம்மா. எனக்கு செகண்ட் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் கண்ணுல ஒரு ஆயின்மெண்ட் வச்ச மாதிரியான ஒரு இருக்குங்க சார். என்னவோ குறுக்க இருக்கிற மாதிரியே ஆயின்மெண்ட் வச்சுட்டு எப்படி குழ குழன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கையில தடவை தான் எந்த பீச் மாதிரி எதுவுமே வரல. ஆனா கண்ணுல அந்த ஃபீலிங் இருக்கு. அப்படிங்களா? நேத்ராலயா அந்த சங்கர் நேத்ரா இதுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துட்டேன் சார். எல்லாருமே எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. சைட்டும் கொஞ்சம் அதிகமா இது வச்சுங்க சார். எனக்கு இதுக்கு முன்ன தூர பார்வை இல்ல, வெறும் கிட்ட பார்வை. படிக்கும்போது மட்டும் கண்ணாடி போடுவேன். ஏஜ் 60 ஆகுது. இப்போ வந்து தூரமா இருக்கிறது கூட தெரியல. அந்த செகண்ட் வேக்சின் போட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள 20 மினிட்ஸ்க்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அப்பதுல இருந்து இப்போ 3 இயர்ஸ் அதே மாதிரி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன் சார். பாயிண்ட் எழுதிக்கிறீங்கம்மா? சொல்லுங்க சார். liver 8, liver 6. liver 8, 6. UB ல 2, 3, 65. 2, 3, 5. 2, 3, 65. 65. ஓகே சார். அப்புறமா உங்களுக்கு வந்து பேக் ஷூ பாயிண்ட்ல UB 18, 47. UB 18, 47. அவ்வளவுதான். இது மட்டும் போடுங்க. 3 நாள் தொடர்ந்து போடுங்க. 3 நாள் தொடர்ந்து போட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகே சார். சார் லாஸ்ட் டைம் நான் ஒரு டவுட் சொல்லியிருந்தேங்க சார். அதுவும் நல்ல ஒர்க் ஆச்சுங்க சார். ஒரு சிட்டிங் தான் போட்டேன் கால்வலி பேஷண்ட்க்கு. அது நல்லா குறைஞ்சிருச்சு சார் அவங்களுக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் அந்த ஆன்மா புள்ளி மட்டும் ஒரு தடவை சொல்லுங்களேங்க சார். என்ன புள்ளியமா? ஆன்மா புள்ளிங்களா? ஆமாங்க சார். நான் குரூப்ல உங்களுக்கு கிளியரா போட்டு தரேன் ஈஸியா. ஓகே ஓகே சார். எல்லாருக்கும் ரெக்கார்ட் உபயோகம். இருக்குங்க மேம். நீங்க திருப்பி இது எல்லாமே ஒரு டைம் கேட்டுக்கலாங்க. ஓகே. அதான் ரெக்கார்ட் இருக்கு, எல்லாமே வரப்போது. அப்லோட் ஏன்னா பண்ணிட்டே தான் இருக்காங்க, கேட்டுக்கலாங்க. கேட்டுக்கங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஐஹெச் குரூப்ல போடுங்க, சார் பதில் சொல்லிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்க சார், க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பிந்து மேம், பிந்து மேம் வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிருங்க மேம். ஓகேம்மா. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெளிவா எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய சுந்தரன் சாருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கலாம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீலர் தனலட்சுமி, ஹீலர் தேன்மொழி மற்றும் ஹீலர் சம்பா மாணிக்கன், மற்ற நமக்கு வந்து இந்த பயிற்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய ஹீலர் மகேஷ் சார் அவர்களுக்கும் பாலாஜி சார்களுக்கும் நம்மளுடைய ஏஹெச்எஸ் சார்பாகவும் அனைத்து ஹீலர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.